அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கத்தை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ஆண்டிற்கு ஒரு முறை மலரும் குறிஞ்சி மலர்களை போன்று தன்னலமில்லா தலைவர்கள் பிறப்பார் ஆயிரத்தில் ஒரு நாளே என்றார் கவியரசர் கண்ணதாசன். தன்னலமில்லா தலைவர் ஒருவர் 87 ஆண்டுகளுக்கு முன்பாக தாண்டவராயபுரத்தில் குறிஞ்சி மலராக மலர்ந்த இனிய நாள் இந்த நாள். சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவராலும் சரித்திரம் படைக்க முடியும், சாதனைகளை செய்ய முடியும் என்பதை உலகிற்கு உணர்த்திய உத்தமர் பிறந்த நாள் இந்த நாள். ஏழ்மையான குடும்ப சூழ்நிலையிலே பிறந்தாலும் தெளிவான சிந்தனையும் திடமான நம்பிக்கையும் ஒருவருக்கு இருக்கும் என்றால் எத்தகைய சிகரத்தையும் அவரால் எட்ட முடியும் என்பதை எடுத்துக்காட்டிய ஏந்தல் பிறந்த நாள் இந்த நாள். தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றி சோதனைகளையும் வேதனைகளையும் எருக்களாக மாற்றி சாதனை பயிர் வளர்த்த சான்றோர் தோன்றிய நாள் இந்த நாள். தனக்கு முன் உதாரணம் என்று எவரும் இல்லாத நிலையில் தானே தனக்கு உதாரணமாக ஆகிக்கொண்டு முயற்சியாலும் கடின உழைப்பாலும் முன்னேற்றவானில் முழு நிலவாய் விளங்கி கொண்டிருக்கின்ற ஒரு பெருந்தகை பிறந்த நாள் இந்த நாள். கல்வி தளத்திலே கால் ஊன்றி தமிழ் வளர்ச்சி, சமுதாய மேம்பாடு, தான் தோன்றிய சமுதாயத்தினுடைய முன்னேற்றம், மருத்துவம், அரசியல், ஆன்மீகம் என்று படிப்படியாக பல படிகளில் கால் ஊன்றி பாதம் பதித்த இடங்களெல்லாம் வெற்றி முத்திரைகளை பதித்த வேந்தர் அவர்கள் பிறந்த நாள் இந்த நாள். அவரது வாழ்வும் வாக்கும் நமக்கெல்லாம் ஒரு படிப்பினை. அத்தகைய பெருமைக்குரிய வேந்தர் அவர்களை இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களின் சார்பாக மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களில் ஒருவனாக உளமகிழ்ந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். இந்த விழா என்பது வேந்தர் அவர்கள் குடும்பத்து உறுப்பினர்கள் சேர்ந்து தங்களுடைய பாச உணர்வுகளை பதிவு செய்கின்ற விதத்தில் அமைந்த விழா. எனவே இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் தான். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தங்களுடைய இதயத்து உணர்வுகளை வார்த்தைகளாக வெளிப்படுத்தி தங்களுடைய குடும்பத்தினுடைய முன்னோடி தலைவரை வாழ்த்த வந்திருக்கின்ற ஐயா அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா அவர்களுடைய சொந்த குடும்பம் உண்டு என்றால் இன்னொரு குடும்பம்தான் SRM பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களையும் வணக்கத்திற்குரிய துணைவேந்தர் அவர்கள், பதிவாளர் அவர்கள், கூடுதல் பதிவாளர் அவர்கள், பல்கலைக்கழக இணை துணை வேந்தர் அவர்கள், இயக்குநர்கள், புலத்தலைவர்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் அல்லாத அனைத்து ஊழியர்கள், அன்பு நெஞ்சங்கள் அனைவரையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டதை போன்று கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ் பேராயத்தின் சார்பில் சேவை திருநாளாக இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. எத்தகைய சேவைகளை எல்லாம் நாங்கள் செய்தோம் என்பது காணொளி காட்சியின் மூலமாக உங்களுக்கு ஏற்கனவே எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு மாதமாக பாரிவேந்தர் மாணவ மன்றத்தைச் சேர்ந்த மாணவ மணிகள் பல்வேறு பணிகளை ஈடுபாட்டோடு இணைந்து செயல்பட்டு வெற்றி கண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் செயல்படுத்திய சிறப்பு திட்டங்களுக்கும் முதலாக கடந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் அரங்கேற்றிய மண்ணோசை என்ற கலை விழாவிற்கும் தேவையான உதவிகளை எல்லாம் செய்து தந்ததோடு இந்த நிகழ்ச்சியை இங்கே ஒருங்கிணைப்பதற்கும் உறுதுணையாக இருந்த வளாக நிர்வாகி அன்பு தம்பி அருணாசலத்தையும் அன்போடு வரவேற்கின்றேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றார் திருவள்ளுவர். பூமியில் வாழ்கின்ற போது எவர் ஒருவர் புகழோடு வாழ்ந்தாரோ அவர் வாழ்கின்ற காலத்திலேயே தெய்வமாக வணங்கப்படுவார் என்பது அந்த குறளின் பொருள். அந்த குறளுக்கு ஏற்ற சான்றாக விளங்கி கொண்டிருப்பவர்தான் இன்றைய விழா நாயகர் மிகுந்த வணக்கத்திற்குரிய ஐயா மாண்பமை வேந்தர் அவர்கள். வேந்தர் சதுக்கத்தில் அவர்கள் சிலையாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய நெஞ்சங்களிலே என்றும் அவர் நிலையாக நிற்பார் என்பதை தெரிவித்து
மீண்டும் ஒருமுறை இங்கே வருகை தந்த அனைவரையும் வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.